நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது வந்து ஆஸ்துமா இருக்குது, இருமல் இருக்குது, சளி இருக்குதுன்னு வராங்க. அவங்களுக்கு வந்து ஒரு முதல்ல எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவாங்க. ஜென்ரலா எல்லாருக்கும் எக்ஸ்ரே தான் எடுக்க சொல்லுவாங்க. இப்ப எக்ஸ்ரே எடுத்தாங்கன்னா எக்ஸ்ரே எடுத்து ஒரு சின்ன போட்டோ, அவ்வளவுதான். பேஷண்ட் நிக்கிறாங்க, எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, அதுல உள்ள என்ன இருக்குன்னு தெரியும், அவ்வளவுதான் தெரியும். ஆனா அது எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு தெரியாது. இப்ப டிபி சொன்னீங்க, டிபி எக்ஸ்ரே எடுக்கிறோம், ஒரு சளி அடைச்சிக்கிட்டு இருக்குது தெரிஞ்சுக்கிச்சு. ஆனா ஆஸ்துமாவை நீங்க எக்ஸ்ரே எடுத்தீங்கன்னா நார்மலா தான் இருக்கும், ஆனா நுரையீரல் வேலை செய்யறது கம்மியா இருக்கும். இது இன்னும் சிம்பிளா நான் சொல்லணும்னா, நீங்க ஒரு பார்க் போறீங்க, ஒருத்தர் உட்காந்துருக்காருங்க, அவர் வந்து நல்லா அழகா இருக்காரா இல்லையா பாக்குறதுக்கு, நல்ல ட்ரெஸ் பண்ணிருக்கிறாரா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். அவர் நல்லவரா கெட்டவரான்னு உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரிதான் நுரையீரல் வந்து எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நுரையீரல் திறன் பரிசோதனைன்னு சொல்லுவோம், ஸ்பைரோமெட்ரின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு பேஷண்டோட ஹைட்டு, வெயிட்டு, ஏஜ், அவங்களுக்கு மேலா ஃபீமேலா அதெல்லாம் போட்டுட்டோம்னா அந்த மிஷின் வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். இவங்களுக்கு இவ்வளவு இருக்கணும், அதுல 100% இருந்தா ஓகே, இல்ல அட்லீஸ்ட் 80% இருந்தா ஓகே. பேஷண்ட் ஊதுனாங்கன்னா உங்களோட வேல்யூ சொல்லலாம்.